பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே துளாரங்குறிச்சி கிராமத்தை சேர்ந்தவர் அன்பழகன். இவர் காலடி தெருவை சேர்ந்த கூலி தொழிலாளி ராமச்சந்திரன் என்பவருடன் சேர்ந்து தனது வீட்டின் கூரையை பிரித்து அகற்றியுள்ளார். அப்போது மழையில் நனைந்து ஊறிய நிலையில் காணப்பட்ட மண் சுவர் உட்பக்கமாக திடீரென இடிந்து விழுந்தது. அன்பழகன் மற்றும் ராமச்சந்திரனும் இடிபாடுகளுக்குள் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். வங்கக்கடலில் நிலவு வந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவிழந்த நிலைகள் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் இருந்து மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அப்போது மீனவர்களின் வலையில் வாளை மீன், காணாங்கத்தி, சங்கரா உள்ளிட்ட பல வகை மீன்கள் மற்றும் நண்டு, இறால் உள்ளிட்டவை கிடைத்தன. தொடர்ந்து மீன்களை வாங்க பழவேற்காடு மீன் சந்தையில் வியாபாரிகள் குவிந்தனர். திருப்பத்தூர் நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்தில் கரியம்பட்டி பகுதியில் உள்ள திருவள்ளுவர் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் ஆபத்தான முறையில் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் மேற்கொண்டுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த ஓட்டுநர் பாரண்டப்பள்ளி கூட்ரோடு அருகே அரசு பேருந்தை நிறுத்தியதோடு உள்ளே அமர்ந்தால்தான் பேருந்தை இயக்குவேன் என கூறினார். இருப்பினும் மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கியவாறு பயணம் மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் குன்னூரில் இருந்து ரன்னிமேடு வரை மொத்தம் 16 இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டது. தண்டவாளங்களில் மரங்கள், பாறைகள் விழுந்ததால் மலை ரயில் பாதை பாதிக்கப்பட்டது. இதனால் கடந்த 5 நாட்களாக ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டது. தொடர்ந்து தண்டவாளங்கள், பாலங்களில் மண் சரிவு சீரமைக்கப்பட்ட நிலையில் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து ஊட்டிக்கு மலை ரயில் சேவை மீண்டும் தொடங்கப்பட்டது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கம் சார்பில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது 70 வயது நிறைவடைந்த ஓய்வூதியர்களுக்கு கூடுதலாக 10% ஓய்வூதியம் வழங்க வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட கன்சால்பேட்டை பகுதியில் மழைநீர் தேங்கியதால் அங்குள்ள 47 குடும்பங்களை சேர்ந்த பொதுமக்கள் மாநகராட்சி உருதுப்பள்ளியில் உள்ள தற்காலிக முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் முகாமில் தங்கியுள்ள பொதுமக்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி அவர்களுக்கான உணவு, போர்வை மற்றும் படுக்கை விரிப்புகள் உள்ளிட்டவற்றை வழங்கினார். விருதுநகரில் இரிடியம் முதலீட்டில் இரட்டிப்பு லாபம் பெறலாம் என ஆசை வார்த்தை கூறி பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட அதிமுகவை சேர்ந்த பட்டுராஜன், கந்தநிலா மற்றும் ராணி நாச்சியார் ஆகிய மூவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய மேலும் சிலரை தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் சோமநாயக்கன்பட்டி ரயில் நிலையம் அருகே 34 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவர் கை கால்கள் உடைந்த நிலையில் நிர்வாணமாக கிடந்துள்ளார். இதையடுத்து அவரை மீட்ட ரயில்வே ஊழியர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் ரயிலில் பயணம் செய்யும் போது கீழே விழுந்தாரா அல்லது யாரேனும் தாக்கிவிட்டு சென்றனரா என்ற கோணத்தில் ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்கம் சார்பில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஓய்வு பெற்ற 70 வயது நிறைந்தவர்களுக்கு 10% கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும், அங்கன்வாடி ஊட்டச்சத்து பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் 7,850 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர்.